நிறைய எலிகள் குடும்பம் குடும்பமா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஊரோட பேரு எலியூர். அந்த ஊர்ல திடீர்னு ஒரு பூனை ஒன்று வந்துருச்சு. அதனால எல்லா எலிகளுமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டு எப்போ அந்த பூனை வந்து எந்த எலியை பிடிச்சி திங்குமோ அப்படின்னு ஒரு அச்சத்தோட வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த பூனையோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா எலிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு மாநாடு மாதிரி நடத்திருக்குங்க. அதுல எந்த எலிக்குமே என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே தெரியல. அப்ப ஒரு அனுபவம் வாய்ந்த முதிய எலி வந்திருக்கு, ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. அதன் ஐடியா படி அந்த எலி கூட்டத்துக்கு நண்பனான ஒரு காக்கையை கூப்பிட்டு பூனைக்கு தூது அனுப்பியிருக்காங்க. அது பூனைகிட்ட போயிட்டு ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு ஒன்று எலிகள்லாம் கூப்பிடுது, வர்றியான்னு கூப்பிட்டோன்னே நான் தாராளமாக வர்றேனே அப்படின்னு பூனையை ஒத்துக்கிட்டு அந்த போட்டிக்கு நடுவராக ஒரு நாயை நியமிச்சிருக்காங்க. அந்த போட்டியில் கலந்துக்கிற எலிகள்கிட்ட போயிட்டு அந்த மூத்த எலி சொல்லியிருக்கு, கண்டிப்பாக நம்ம தோக்கணும், பூனை தான் ஜெயிக்கணும், அதை மைண்டில் வச்சுட்டு ஓடுங்க அப்படின்ட்டு. அந்த எலி சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு எலிகளும் மெதுவாக ஓடி இருக்கு. பூனை 4 கால் பாய்ச்சலில் போயிட்டு ஈஸியாக வெற்றியில கடைஞ்சிட்டு அந்த இடத்த போய் திரும்பி நின்று என்னையார ஜெயிக்க பார்க்குறீங்க சின்ன பசங்களா அப்படின்னு ஒரு வீராப்போட பேசியிருக்கு. அந்த முதிய எலி அதோட தோல்வியை ஒத்துக்கிட்டு அதுக்கு ஒரு அழகான மணியை பரிசளிச்சிருக்கு. அதை நாய் அந்த பூனையோட கழுத்தில் போட்டிருக்கு. இதுக்கப்புறம் அந்த பூனை எந்த எலியை பிடிக்கிறதுக்கு வந்தாலும் அந்த மணி சத்தம் கேட்கும், எலிகள் எல்லாமே வலைக்குள்ள போயிட்டு ஈஸியாக ஒளிஞ்சிடலாம் அப்படிங்கிற திட்டத்தோட தான் அந்த மூத்த எலி அந்த வேலையை செஞ்சிச்சு. இப்போ உண்மையிலே ஜெயிச்சது கண்டிப்பா அந்த எலிங்க தான். அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல நம்ம இறங்கி போறதுனாலயோ இல்லை தோத்து போறதுனாலயோ நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இறங்கி தோத்து போறதுல தப்பே கிடையாது.